இயற்கையான டை வீட்டிலே எப்படி தயாரிக்கலாம் வாங்க பார்க்கலாம். அவரி இலை பொடி நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மருதாணி பொடி, இந்த ரெண்டும் வச்சு நம்ம எப்படி வீட்டில் டை தயாரிக்கலாம் வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு இரும்பு கடை கண்டிப்பாக தேவை. இதில் நம்ம தேவையான அளவு மருதாணி போட்டுக்கிடுங்க. அவங்கவுங்க தலைமுடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மருதாணி பொடி, என்னோடய தலைமுடிக்கு இது போதும். இது டீ கஷாயம் போட்டு ஆற வச்சுருக்கேன். சுடுதண்ணில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பாதி லெமன், சின்னதாக லெமன் புழிஞ்சிக்கிடலாம். போட்டு நல்லா கலந்துக்கிடணும். ஒரு பேஸ்ட் பதத்தில் கலந்துக்கிடுங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த டீ கஷாயத்தை வச்சு நல்லா கலந்துக்கிடுவோம். கலந்து வச்சு பாருங்கள். ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கலக்கணும். தண்ணியாக கலக்காதீங்க. இந்த மாதிரி எடுத்து போட்டு அப்படி கீழே விடணும். இந்த மாதிரி பேஸ்ட் பதத்தில் கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு அப்படி மூடி வச்சுருவோம். இது 8 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். 8 மணி நேரம் மருதாணி நம்ம போட்டு ஊற வச்சுருந்தோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பிளாக் ஆயிடுச்சா? இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா கலந்துக்கிடுங்க. கலந்துட்டு நம்ம இதை தலையில் அப்ளை பண்ணணும். அதுக்கு அப்ளை பண்ணோம்னாட்டி தலையை நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கணும். இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம், எனக்கு 3 மணி நேரம் ஒத்துக்கிடாதவங்க 1 மணி நேரம் நல்லா தேய்ச்சி வச்சுட்டு 1 மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா அந்த முடி ப்ரௌன் கலரில் மாறும் இன்னைக்கு. அப்புறம் நாளைக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாள் நம்ம மருதாணி போட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. 2வது நாள் இந்த மாதிரி அவரி பொடி எடுத்துக்கிடுங்க. அதே இரும்பு கடாயில் நம்ம தேவையான அளவு போட்டுக்கிடலாம். அவங்கவுங்க தலைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அந்த அளவு போட்டுக்கிடலாம். எனக்கு 2 ஸ்பூன் போதும், அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி கலந்துக்கிடுவோம். இந்த மாதிரி பேஸ்ட் பதத்தில் கலக்கிக்கிடுங்க. தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருந்தோம். கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா பிளாக் கலரில் இருக்கா. ஃபஸ்ட்டு நம்ம மருதாணி போட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவரி பொடி போட்டு நல்லா கலந்து குளிக்கணும். பாருங்கள் எப்படி கலர் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இது மருதாணி போட்டால் லைட்டாக செம்பட்டை கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில். அதுக்கப்புறம் தான் இந்த இது போடணும், அவரி பொடி. 2 ஈக்குவலாக பிளாக் கலரில் ஆயிரும். இதை நல்லா ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே ரிசல்ட். 2ஐயும் ஒட்டுக்கா நான் போட்டு தேய்ச்சி பார்த்தேன், எனக்கு ரிசல்ட் கொடுக்கல. நான் இந்த மாதிரி தான் செஞ்சு பார்க்குறேன். நிறைய வெள்ளை முடி இருக்கிறவங்க 15 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி தேய்ச்சி குளிங்க. ஃபஸ்ட்டு மருதாணி, 2வது அவரி பொடி. கொஞ்சமாக இருக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி செஞ்சு, நான் ஃபஸ்ட்டு மருதாணி போடணும், 2வது அவரி பொடி போடணும். இந்த மாதிரி செஞ்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு முடி கருப்பாயிரும். டை, இயற்கை டை ரொம்ப உடம்புக்கு நல்லது. செயற்கை டைக்கு போனால் கேன்சர் அதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம போக வேண்டியதில்லை. சிம்பிளாக இது 2 35 40 இந்த மாதிரி ஒரு 70 ரூபாய்க்குள்ள நம்மளுக்கு 2-3 மாதம் வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.